வணக்கம், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டு பொங்கல் செலிப்ரேஷன் விலாக் தான் இந்த விலாகில் பார்க்க போகிறோம். போகி அன்னைக்கு ஈவினிங் போல் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. காப்பு கட்டுறதுக்கான எல்லா ஏற்பாடுமே பண்ணிகிட்டு இருந்தோம். காப்பு கட்டி முடித்த உடனே நாகர்கோயில்கிட்ட பொங்கல் வைக்க கிளம்பியாச்சு. பொங்கலும் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பொங்கல் வச்சு முடித்த உடனே நாகர்கோயில்கிட்ட பூஜை பண்ணுறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லோரும் சாமி கும்பிட்டு முடித்த உடனே போகி அன்னைக்கு பழசெல்லாம் எரிக்கணும்னு சொல்லிட்டு அந்த வேலையை பார்க்க கிளம்பியாச்சு. அதையும் பார்த்து முடிச்சுட்டு வந்த உடனே வீட்டில் படையல் போடுறதுக்காக அப்பா எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்டு இருந்தார். வீட்லேயும் படையலெல்லாம் போட்டு முடித்த உடனே சாப்பிட கிளம்பியாச்சு. நம்ம வீட்டில் அன்னைக்கு சிக்கனும் தோசையும் தான் செஞ்சுருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு போகி சிறப்பாக போச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் நைட்டே மருதாணி வச்சதை பார்த்து முடிச்சுட்டு கோலம் போட கிளம்பியாச்சு. வாங்க பொங்கல் கோலம் எப்படி போடுறேன்னு பார்க்கலாம். கோலம் சூப்பராக இல்லையாட்டேன்னா சுமாராக போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கலர் கொடுக்க போகலாமா? கலர் கொடுக்கலாம். இதுதான் நான் பொங்கலுக்கு போட்டிருந்த கோலம். கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. அப்பா கூட பானை வாங்க கிளம்பியாச்சு. நான் கோயிலுக்கு போயிட்டு ஆஃபீஸை திறந்துட்டு பானை வாங்க வந்தாச்சு. பானை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்த உடனே பொங்கல் வைக்கிறதுக்கான ஏற்பாட்டுக்காக அடுப்பெல்லாம் நோண்டிட்டு இருந்தாங்க. அண்ணா அடுப்பு போட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அண்ணா அடுப்பு போட்டு முடித்த உடனே நான் அதில் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கோலமும் போட்டு முடித்த உடனே அண்ணி அதில் போட்டு மஞ்சள் எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. நான் அதுக்குள்ளே பானைக்கு கோலம் போட வந்துட்டேன். பானைக்கு கோலம் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பானைக்கு கோலமும் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு பொங்கல் அன்னைக்கு தைப்பொங்கல் அன்னைக்கு 3 பானை வைப்பாங்க. 3 பானைக்கு கோலம் போட்டு முடித்த உடனே பானையெல்லாம் கரெக்டாக இருக்குது அடுப்புலன்னு சொல்லிட்டு ஒரு டைம் வச்சு பார்த்துக்கிட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பொங்கல் வச்சு ரொம்ப நேரம் பொங்கலே வராதனால நம்ம வீட்டு குட்டீஸ் 2 பேர் தோப்புக்கரணை போட ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. அவனுங்க போட்டு கொஞ்ச நேரத்துலேயே பொங்கல் பானை பொங்கி வந்துருச்சு. தன 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 தன
பின்னாடி அம்மா சாமி கும்பிட்டு அரிசி போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அரிசி போட்டு கொஞ்ச நேரத்துலேயே பொங்கலும் சூப்பராக செஞ்சு முடிச்சாச்சு. செஞ்சு முடித்த உடனே சாம்பாருக்கான ஏற்பாடை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லாமே செஞ்சு முடித்த உடனே படையல் போடுறதுக்காக கோலம் போட வந்துட்டேன்னா, படையலுக்கு எல்லா கோலமும் போட்டு முடிச்சுட்டு படையலுக்கு பஞ்சவர்ண கிளி நீ பறந்தவினாலும் 5 வர்ணம் நெஞ்சில் இருக்கு. பறந்து வந்து விருந்து கூடு மனசுக்குள்ள சடுகுடு சடுகுடு மயக்கத்துக்கு மருந்துன்னு கூடு கூடு. ஓ காவேரி கரையில் மரமாயிருந்தா வேருக்கு யோகமடி. என் கை ரெண்டும் தவணியானா காதல் பழுக்குமடி. கண் தக்கு தக்கு தக்குங்குது, உள்ள திக்கு திக்கு திக்குங்குது, நெஞ்சு ஜல்லு ஜல்லு ஜல்லுங்குது. சொல்லு சொல்லு. தைப்பொங்கல் அன்னைக்கு 5 பூசணிக்காவும் வச்சு 5 இடத்துல படையல் போடுவாங்க. அதனால் 5 வச்சு எல்லாத்துக்கும் பொட்டு மஞ்சளெல்லாம் வச்சு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் அப்பா வந்து எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தார் படையல் போடுறதுக்காக. எல்லாமே ரெடி பண்ணி முடித்த உடனே என்ன படையல் தான். நெக்ஸ்ட்டு படையல் ஃபஸ்ட்டு வந்து சூரியனுக்கு, அப்புறம் மாரியம்மன் சாமிக்கு பொங்கல் வச்ச இடத்துல அந்த அடுப்புக்கிட்ட, அப்புறம் நம்ம வீட்டு அடுப்புக்கிட்ட, அப்புறம் படையல் போடுற இடத்துல எல்லா இடத்துலையும் சாமி கும்பிட்டு முடித்த உடனே நெக்ஸ்ட்டு என்ன படையல் முடித்த பின்னாடி என்ன சாப்பிட வேண்டியது தான். எல்லோரும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அன்றைக்கி என்னென்ன சாப்பாடுனா சாதம், சாம்பார், பூசணிக்காய் பொரியல், அப்பளம், போண்டா இதெல்லாம் தான் செஞ்சுருந்தாங்க. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிட்ட பின்னாடி நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தாமனோ உலகம் முழுவதும் பருக்குது. சுட சுட அந்த மதுரமல் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு தாத்தா பாட்டி சமாதிக்கிட்ட பூஜை போட கிளம்பிட்டோம். அங்கே போயிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு பூஜையெல்லாம் போட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்ற வழி நம்ம வீட்டு தோட்டத்தில் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஃபஸ்ட் டே பொங்கல் இப்படி தான் போச்சு. செகண்ட் டே பொங்கல் அன்றைக்கி, மாட்டு பொங்கல் அன்றைக்கி மார்னிங்கே கோலம் போட்டு முடித்தோடனே அம்மா காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. காஃபியை குடித்து முடிச்சுட்டு கோலத்துக்கு கலர் கொடுக்க கிளம்பிட்டேன். கதறி பூவழகே கரையா பொட்டழகே கலரு சுவையாட்டம் பொண்ணோட நினப்பு அடியே சொட்டாங்கல்லு அடையில பிடிக்குதுக்கு இருக்கு. இதுதான் நான் மாட்டு பொங்கல் அன்றைக்கி போட்டிருந்த கோலம். நான் இந்த மாதிரி கோலமெல்லாம் ட்ரை பண்ண மாட்டேன், எனக்கு வராதுன்னு சொல்லிவிட்டு சரி இந்த டைம் ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப மோசமானாலும் ஓரளவு சுமாராக இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த கோலம்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.
மாட்டுக்கு கலரெல்லாம் கொடுத்து முடித்தோடனே இன்றைக்கி மாட்டு பொங்கல் இல்லை, அதனால் மாடெல்லாம் க்ளீன் பண்ண கிளம்பிட்டேன். மாடெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு வந்த உடனே இன்றைக்கி மாட்டு பொங்கலுக்கு 2 பானை வைப்பாங்க. அந்த 2 பானைக்கு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். குளிரா கொஞ்சம் குயிலா கூடை புயலா காற்றின் மகளா மழையில் வீசும் மண்ணின் மணமா மனசோரோர சிட்டாளி ஆடும் மயில் மோகம் அழகா அவ அழும்போதும் அவளும் அழகா காற்றில் வரும் காணா துகளா அதில் காதல் கதை போலே இவளா பார்த்த உடனே படபடக்குது பழகி பார்க்க மனம் துடிக்குது நெருங்கி நடக்க நடுங்குது நேரு பேச மனம் தவிக்கிறது. பானைக்கு 2த்துக்கு கோலம் போட்டு கொடுத்தோன்னா அம்மா பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொங்கலும் பூசணிக்காய் பொரியலும் தான் வச்சாங்க அந்த பானையில். அதை வச்சு முடித்த உடனே என்ன படையல் தான். படையலுக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு ரெடி பண்ணி முடித்த உடனே பொங்கலி எங்க மனசெல்லாம் மகிழ்ச்சி வெள்ளம் பொங்குதே. மாட்டு பொங்கல் அன்னைக்கு கடத்தலைக்கு போடுவாங்க. கடத்தலைக்கு போடுறதுக்காக எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டு இருந்தாங்க. கடத்தலைக்கு போடுறதுக்கு முன்னாடி படையலெல்லாம் போட்டுருவோம், சாமியெல்லாம் கும்பிட்டுருவோம்னு சொல்லிட்டு கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி சூரியனுக்கு, அப்புறம் நம்ம வீட்டு பொங்கல் பானை வச்ச இடத்துல அந்த பொங்கல்கிட்ட, அப்புறம் நம்ம வீட்டு அடுப்புக்கிட்ட, அப்புறம் படையல் போட்டிருந்த இடத்துல எல்லாத்துலேயுமே சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் கடத்தலைக்கு போகிற இடத்துக்கு போயிட்டோம். என்ன கடந்து போகையில நிழல பிடிச்சுக்கிட்ட நிழலுக்குள்ள குடியிருக்கேன், உடம்பு விட்டு உசு மட்டும் தள்ளி நிக்க கிழிஞ்ச நஞ்ச எதை கொண்டு நானும் தைக்க. ஓ தமிழ் பார்வை ஊடுருவ பார்த்து. கடத்தலைக்கு போடுற இடத்த அம்மா சாணி போட்டு முழுவிட்டு இருந்தாங்க. சாணி போட்டு முழுவின உடனே கடத்தலைக்கு போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கடத்தலைக்கு போட்ட உடனே அண்ணாங்க மாமாங்க எல்லாம் புளிக்கட்டை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. புளிக்கட்டி முடிச்சுட்டு வந்த உடனே சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டு நம்ம ஊரில் மாடு பார்க்க போயிட்டோம். நீயும் ஏண்டி புள்ள மனசுக்குள்ள சரகடிச்ச மருதாணி வேரல் பிடிக்க மதிமயங்கி காத்திருப்பேன். பாவாட தாமர தேர்வீதி தேவத வாயனுடன் நீ அடி சருக்கு சொல்லாதடி. ஆடி வந்த அல்வா கடை, அசைஞ்சு வந்த மளிகை கடை, பழ பழக்கும் பாத்திர கடை, பதுக்கி வச்ச ரேஷன் கடை, கும்முன்னு தான் வாசம் வீசும் குட்டி பூக்கடை. நீ பழக்கடை தங்க நகைக்கடை, ஒரு துணி கடை, உனக்கு மட்டும் தேவைப்படாதே. ஐந்தலக்கா 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 செய்வதெல்லாம் செய்வதெல்லாம். மாட்டுப்பொங்கல் இப்படி தான் போச்சு. மாட்டுப்பொங்கல் ஈவினிங் போல் அவரைக்கொட்டை வைப்பாங்க வீட்டில். அது எப்போவுமே வைப்பாங்க, வச்சு வீட்டில் சாப்பிடுவோம். இப்படி தான் மாட்டுப்பொங்கல் போச்சு. காணும் பொங்கல் அன்றைக்கி மார்னிங்கே வச்ச அடுப்பெல்லாம் மார்னிங்கே மூடிடுவாங்க. மூடிட்டு காணும் பொங்கல் ஸ்டார்ட் ஆகிடும். காணும் பொங்கல் அன்றைக்கி சிம்பிளாக தான் கோலம் போட்டு இருந்தேன். கோலமெல்லாம் போட்டு முடிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பி இருந்தோம் நானும் அப்பாவெல்லாம். கோயிலுக்கு போயிட்டு அங்கே போனால் கோயில் சாமி கும்பிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டு இருந்தாங்க. சரி வெளியவே சாமி கும்பிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்.
ஆடு விடுவாங்க, எருத்து கட்டுவாங்க, கோலாட்டம்லாம் ஆடுவாங்க. அதை பார்க்க கிளம்பியாச்சு. போயிட்டு அங்கே சரியான வைபாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். அப்படி போடு 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 அஸ்தி போடு கண்ணாலே இப்படி போடு 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 இழுத்து போடு கையாலே உன்னோட ஊருக்கு தான் உப்பு மூட்டை ஏறிக்கிற உன்னோட கண்ண புதி கண்ணா மூட்டி ஆட வர இந்த நட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த நட போதுமா. எனக்கு இந்த பொங்கல் இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் இடம்பெறுவது உங்களின் அவள். டாட்டா பாய்.